ஸ்டாலின் சார் எல்லாம் தோத்து போல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க கொளத்தூர்னு தூக்கிட்டு வந்துடுறீங்க. இப்போ முன்னாடி கொளத்தூரோட நிலைமை என்ன, இப்போ கொளத்தூரோட நிலைமை என்ன, அவங்களை எப்படி வச்சிருந்தாரு தெரியுமாங்க ஸ்டாலின் சார்? அவரு சிஎம்ங்க, தொகுதிக்கு வாரத்துக்கு 2 நாள் ஆச்சு போவாரு மினிமம். அவருக்கு அவ்வளவு வேலைகள் இருந்தாலும் மொத்த தமிழ்நாட்டையுமே ஆண்டாலுமே அவர் வாரத்துல 2 நாள் ஆச்சு போவாரு. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, கொளத்தூருன்றீங்க, கொளத்தூர் விஷயத்துல நடந்தது பெரிய துரோகம் என்பது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச ஒரு உண்மை. நீங்க அப்புறம் எப்படி கொளத்தூருன்னுவீங்க? அது ஆதவர்ஜுனாவை நான் கேட்கறேன், நீங்க வந்து சாப்பிடுறீங்களா, சாப்பாடு தான் சாப்பிடுறீங்களா இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? மாண்புல உங்களுக்கு தேவையில்லைங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா அவர்களே. நீங்க எப்படி கொளத்தூர் அப்படின்னு எடுத்துட்டு வரீங்க? எங்க தலைவர் 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல. ஏங்க உங்களுக்கு பேச துப்பில்ல, வக்கில்ல, தைரியம் இல்லைங்க. மீடியாவை பாக்குறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ண நீங்க ஒன்னும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடையாது, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. உங்களுக்கு எதிர்க்க தெம்பும் இல்ல. ஏமா கொரில்லா மூஞ்சி, உங்க வீட்டுல ஒன்னு நல்ல சொல்லி வளர்க்கலையா? இவ்வளவு கேவலமா பேசுறியே. ஒரு முதல்வர் இப்படி பேசலாமா? உங்க டிஎம்கே கொடு முட்டு காசுக்காக இப்படி கேவலமா பேசுறியே. என்னதான் உங்களுக்கு அப்படி பண்ணிச்சு டிஎம்கே? போன ஆட்சியில கொலை கற்பழிப்புலாம் இருந்தது, அதை பத்தி யாருமே நீங்களாம் பேசலையே. இப்போ நல்லாட்சி போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 மாசம் ஆயிடுச்சு. விஜய் நான் சூப்பரா பண்றாரு. இருந்தாலும் அந்த கொத்தடிமைக்கு 200 வாங்கினேன் இவ்வளவு கேவலமா பேசலாமாமா? இந்த வீட்டுல அந்த அளவுக்கு உங்க வீட்டுல இப்படி வளர்த்துருக்காங்களா இப்பெல்லாமே கேவலமா பேச சொல்லி? உங்களுக்கு அசிங்கம் இல்ல, உங்க இந்த வீடு உங்க அம்மா அப்பா பார்த்தான்னு வச்சுங்க, அவங்களுக்கு தான் அசிங்கம். ஏன்னா இந்த மாதிரி கொத்தூஸ்லாம் இப்படி கேவலமா பேச வச்சிருக்காங்க பத்தி டிஎம்கே. அவங்கள சொல்லணும், உனக்கு அறிவு சூடு சொர்ணம் வைக்கும் மானம் என்ன இருக்குதா இப்படி பேசுறதுக்கு? சின்ன பொண்ணு தானே நீ, இப்படி பேசலாம்? முதல்ல அறிவு வளர்த்துட்டு வந்து பேசு. ஏன்னா அவன் மூஞ்சில கேட்டு போவாங்க உங்க வீட்டுல. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில கேடுகட்ட ஆட்சி நடந்தது உங்க டிஎம்கே, அது நீதான் காய்ட்டு போனோம். அதுக்கு ஒன்னும் நாங்க தான் காய்ட்டு போனோம், சரியா?